நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 533வது வீடியோ. நேற்று ஈவினிங் திடீர்னு குளிர் ஜுரம் மாட்டம் வந்துட்டு அவள் டோட்டலி டிஸ்டர்ப். நேற்று நைட்டு உண்மையாக சாப்பிட கூட இல்லை. நான் இன்றைக்கி அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருந்தது காலையில். அதனால் ஐ டென்ட் மேக் எனி வீடியோ இந்த மார்னிங். ஸோ ஐ தாட் டாக்டர் பாலசுப்ரமணியன் நெப்பலாஜிஸ்ட்டு அவர் எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல், யூ நீட் நாட் ஒரி, இப்படியே கண்டினியூ பண்ணுங்க, 3 மாதத்துக்கு அப்புறமா அவங்க வந்துட்டார். ஸோ அது கேட்டவுடனே தான் எனக்கு ஐ பிகம் ஹாப்பி. பட் அந்த ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தது. இந்த நேற்று நைட்டு டோட்டலி டிஸ்டர்பன்ஸ், கை காலெலாம் என்னென்னோ பண்ணுறது. பயந்தே போயிட்டேன். மகா பெரியவாளையும் அஸ்வினி தேவாலயம் வேண்டிட்டேன். இப்போ பூர்ணாபிஷேகம் வச்சுட்டு இருக்க மாதிரி. அந்த காலத்தில் எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோ, எல்லாருக்குமே நேயருக்கு தெரிஞ்சுக்கணும். ஆற்று பெரியவாளை விட்டு குழந்தைகளுக்கெல்லாம் திருஷ்டி சேர்த்தி போடுங்க. எங்காத்து ஏற்ற மாதிரி இந்த ஜேஆர்எஸ் சர்மா, ஜானகிராம சர்மான்னு ஒருத்தர் இருந்தார். 98 வயசுக்கு இருந்தார். அவர் வாரம் வந்துடுவார், ஆற்றுக்கு வந்துடுவார், மேலே வந்துடுவார். காத்தால காஃபி டிப்பெல்லாம் சாப்பிடுவார். என்கிட்ட கடைசி ஃபியூ மந்த்ஸாக அப்போ சாப்பிட முடியல அவரால். பார்த்து திட்டுவா, இந்த மாதிரி மாமா நீங்கள் எதுவும் கொடுக்காதுங்க அவர்கிட்ட. அந்த தாத்தா நம்பிரானுங்க இது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மேலே எனக்கு திருஷ்டி சத்தி போடுவார். டில் ஹிஸ் எண்டு, கடைசி காலம் வரைக்கும் பண்ணியிருந்தார் எனக்கு. ஸோ அப்போல்லாம் பிரச்சனை இல்லாமல் எனக்கு. இப்போ என்னோட பெரியவா போகணும், அது மாதிரி யாரும் இல்லை பக்கத்தில். ஸோ ஐ தாட் அது சமூகத்தை அந்த இது சொல்லுவாள் இல்லையா, இந்த கண் திருஷ்டின்னு ஏதோ ஒரு அது அஃபெக்ட் பண்ணுறது நம்மளை. ஸோ அது சாயந்தரத்துலேருந்து திடீர்பாவை என்னை பார்க்கறதுக்கு முகலி வாக்குறது ஸ்ரீராமத்தில் வந்தார். அவரோட பேஷண்ட்டுக்கே அப்பயே நடுங்கிறது கை காலெலாம். இல்லை எப்படி இருக்கேன். அப்புறமா அவர் 1/2 மணி நேரம் பேஷண்ட் கிளம்பிட்டார் அவர். அப்புறம் வந்த உடனே அவர் போன பிறகு நான் போய் படுத்துட்டேன், வேறு வழியே இல்லாமல். நல்ல காலம் காத்தால் பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன். நான் அந்த பூஜையெல்லாம் முடித்து லைட்டாக தான் சாப்பிட்டேன். பட் வித் ஆல் தட் என்னென்னு புரிய மாட்டேங்குது நமக்கு. இந்த இன்றைக்கி இப்போ பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா, அரியத்துறையில் திருக்கல்யாணம் 30ஆம் வருஷம் நடக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 30th இயர் இது ஆஷா நகரில் இந்த ராஜின்னு பண்ணிருக்காங்க அமெரிக்காவில், ராஜேஸ்வரி பேர். அவர் 20,000 பணம் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். இந்த ஆஷா நெதர்லாண்ட்ஸ்லேருந்து அவள் பட்டுப்புடவையெல்லாம் ஆர்டர் பண்ணி சுந்தரி சில்கில் அவங்களுக்கு வந்துடுமாமா 2-3 நாள் அப்படின்னா, பட்டுப்புடவை பட்டு வேஷ்டி அதெல்லாம் அனுப்பிச்சிடுறேன்ட்டேன். இது மாதிரி பல பேருடைய அந்த பிரார்த்தனையானாலேயும் தான் அவருடைய ஹெல்ப்னால தான் இதை என்னால் பண்ண முடியாது. அதையும் சொல்லிடுறேன் நான். சில பேர் 5,000 அனுப்பிச்சிருக்கேன். புஷ்பங்களே அன்றைக்கி கல்யாணத்துக்கு என்ன முதல் நாள் 3ஆம் தேதி பூர்வாங்கம் இருக்குது, பூர்ணாபிஷேகத்துக்கு உண்டு பூர்வாங்கம். அந்த ஹோம குண்டெல்லாம் அமைச்சு கடசாமலாம் பண்ணி தனியாக 9 சொம்பு கேட்டிருக்கார். சரி, இந்த நவக்கிரக இதெல்லாம் பண்ணுவார் போல இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்ரீவித்யா ஹோமம் இருக்குது. அரியத்துறை யார் வேணால் வாங்கும். அந்த ஈஸியஸ்ட்டு சொல்ல பாருங்களேன். ரெட் ஹில்ஸ் ரோட்டில் நேராக இந்த ரெட் ஹில்ஸு, சோழவரம், காரனோடைய பிரிட்ஜு அப்படியே போனால் இந்த சிறுவாபுரியெலாம் தாண்டி புதுவாயல் வரும். மேலே ஒரு ஓவர் பிரிட்ஜ் ஆட்டம் போட்டிருப்பான் இந்த காலேஜுக்கு அந்த சைடு போகிறதுக்கு. அதே தாண்டி ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் ரைட் சைடில் இருக்குது. ஜஸ்ட் அது ஆப்போசிட் தட் ஒரு 5 விளக்கு இருக்குது. நயாரா பெட்ரோல் பங்க்குன்னு இருக்குது. நான் சொல்கிறது நல்லா நோட் பண்ணிங்க. நயாரா பெட்ரோல் பங்க்கு அங்கே தான் பிரிட்ஜு கட்டியிருக்கான். பிரிட்ஜு ஓப்பன் ஆகலை. ஸோ அந்த பிரிட்ஜு கீழே தான் வரும். ஸோ அங்கே உள்ள பிரிட்ஜு மேலே ஏற முடியாது, அவாய்ட் இது பண்ணியிருப்பான், ஃபென்சிங் போட்டிருப்பான். ஸோ பிரிட்ஜு கீழே வந்த உடனே அந்த பெட்ரோல் பங்க் வந்துடும். பெட்ரோல் பங்கை ஒட்டி லெஃப்ட்டில் திரும்பிடணும். லெஃப்ட்டில் திரும்பிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் வந்தானே முதல்ல மேடு ஒரு கிராமம். அடுத்து அரியத்துறை ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷனில் உள்ள திரும்பினா ஒரு 2 ஃபர்லாங்கில் வந்துடலாம் இடத்துக்கு. அந்த தெருவில் முதல் வீடு தான் குருக்களோடைய வீடு, மெயின் வீடு. அது ரைட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் அந்த பக்கத்துலேருந்து கோபுலே வரும்போது காமினி பாஸ்கர்னு அவருடைய பொண்ணு மாப்பிள்ளை அவள் வீடு இருக்குது. அடுத்த வீடு போகும்போது என்னோடய வீடு தான் ஃபஸ்ட் வீடு இப்போ இருக்கிறதுல. ஸோ அங்கே சேர்ந்துடலாம். முதல் நாளே வரவாலும் வந்துக்கலாம். அங்கே தங்கறதுக்கு இடம்லாம் இருக்குது, பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, தங்கலாம். ஆகார வசதியெல்லாம் பண்ணியிருக்கு. காலையில் ஒரு 7:30 மணிக்கு ஆரம்பித்து இந்த ஸ்ரீவித்யா ஹோமம்லாம் முடிஞ்சு ஒரு 9 மணி வாக்குக்குள்ளே இந்த பூர்ணாபிஷேகம் முடிஞ்சு போயிடும்.
10 மணிக்கு திருக்கல்யாணம் நடக்கிறது அரியத்துறையில். மரகத வல்லின்றது மாதங்கியோட சொரூபம் சொல்லியிருக்கா. அம்பாளை என் பொண்ணாட்டம் எடுத்து வளர்க்குறாங்க நான். ஸோ அவளுக்கு வந்து கட்டாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணேன். அம்பா எல்லாருக்கும் அம்மா தான், ஜெகன் மாதா தான். பட் இருப்பினும் அவள் மேலே தனியே ஈடுபாடு எனக்கு. மாதங்கி ஸ்வரூபம் சொல்லியிருக்கா அம்பாள் அவளை. ஏன்னா பச்சைக்கல் மேனி அது, டங் சத்தம் கேட்கும். அது கிட்டத்தட்ட 1 2 ஒரு 4 அடி உயரம் இருக்கும். ரொம்ப அற்புதமான சிலை. இந்த வர அபயத்துக்கு பின்னாடி நகைக்கண்டெல்லாம் கூட தெரியும் நம்ம பார்க்கும்போது. இந்த இது மோவா கட்டை இதெல்லாம் ரொம்ப ஷார்ப் ஃபீச்சர்ஸோடு இருக்கும் அம்பாள். ஒரு அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த இது பண்ணும்போது, கல்யாணம் பண்ணும்போது சோமாஸ்கந்தருக்கு தான் பண்ணியிருந்தேன். நான் பெரிய சோமாஸ்கந்தர் வந்து அது எடுத்து வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. 350 கிலோ அது. தொண்டை மடத்தில் பெரிய சோமாஸ்கந்தர் அது. சரி, அப்புறமா கல்யாண சுந்தரம் வேணும் கேட்டார் அந்த சிவஸ்ரீ சண்முக சிவாச்சாரியார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்யாண சுந்தரரை வாங்கி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அப்போ எங்கள் குருமாதா கூட காமிச்சேன். கும்பகோணத்தில் படித்தது கல்யாண சுந்தரர். ஈஸ்வரன் வந்து ஒரு 2 அடி உயரம் இருப்பார். அம்பாள் 1 அடி உயரம் தான் இருக்கும். இந்த கிரீடமெல்லாம் பார்த்தா கூட வித்தின் லெஸ் தேன் 2 feet தான் அது. ஸோ பாணி கிரகணம் குளத்தில் இருக்கும் அந்த ஈஸ்வரன். ஈஸ்வரன் வந்து நல்ல அழகாக பெரிய முகம் ஜம்முன்னு இருக்கும். ஸோ அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணுறோம், திருக்கல்யாணம் பண்ணுறோம். இது பல வருஷம் அந்த நேரத்தில் எதுக்கு நான் கூப்பிட்றேன்னா, யாராவது கல்யாண பிரச்சனைகளாக இருந்த குழந்தைகளுக்கு அப்போ வந்து அந்த மகா சங்கல்பத்தில் கலந்துட்டா தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். நீங்கள் உங்களால் என்ன செய்யுங்க, என்ன குருக்கள் சம்பாதனை பண்ணுங்க. இது நாங்கள் பண்ணுறோம். வரமூர்த்தீஸ்வரர் வெளிப்பாடு குழுவாக நடத்தப்படக்கூடிய ஃபங்க்ஷன் இது. இது கூட நான் சொல்ல முடியாது, பல பேர் இருக்கா அதில். ஸோ ஜஸ்ட் ஐ எம் ஏ மீடியேட்டர் இந்த அவ்வளோதான். ஸோ அந்த திருக்கல்யாணத்தில் அதை தரிசித்து சில பேர் ஜாதகத்தெல்லாம் வச்சு கொடுப்பேன். அன்றைக்கி யார் சங்கல்பம் பண்ணுறாலும் வாரத்தில் சீக்கிரமே கெட்டிமலை சத்தம் கேட்கும். நான் இதுக்கு தான் கூப்பிட்றேன் அது. ஏன்னா சித்திரை மாதம் சுக்ல சப்தமி தான் மாதங்கியோட கல்யாணம் நடந்தது. மாதங்கியோட கல்யாணம் வந்து எங்கே நடந்தால் ஹிமாலய பிரதேசத்தை ஒட்டி இருக்குதுன்னு சொல்லப்படுறது. ஆனால் தமிழ்நாட்டில் திருநாங்கூர்ன்ற வைஷ்ணவ கஷேத்திரத்துக்கு உள்ள மதங்காசிரமம் இருக்குது. அங்கே மதங்கேஸ்வரர் மாதங்கி. இந்த மாதங்கியை பற்றி சொல்லும்போது அவள் வந்து மதங்க மகரிஷியோட பொண்ணாக பிறக்கிறார். எப்படின்னா அவள் கேட்குறார் மந்திரி நம்பாவை, ராஜராஜேஸ்வரியை, அம்மா நீ அமிர்த கடல்லையே இருக்கியே, எங்கே வந்து எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டியா, நீ பொண்ணாக பிறக்கக்கூடாது என்பது அவள் சொல்கிறா. இப்போ மதங்க மகரிஷியை நான் வந்து உனக்கு பொண்ணாக பிறகு வந்து எங்கேயோ இருக்க நான் என்னோடய ரூபமாக ஒரு பொண்ணு பிறப்பான். பேர் முத்திரேஸ்வரி பேர், நானும் அவளும் வேறு அல்லன்றான். ஸோ அவளே வந்து ஆடி மாதம் வெள்ளிக்கிழையும் போது தோன்றல இந்த நீலோத்பல தடாகத்தில். அந்த நீலோத்பல தடாகத்தை தோன்றினுடைய குவான்னு சத்தம் கேட்குறது. மதங்க மகரி எடுத்து கொஞ்சிறார். அவர் மாரிலெல்லாம் எட்டி ஒதுக்கிறது குழந்தை. மாதங்கியை பிறக்கும் போதே 8 கோடி யோகினி கணங்கள் வந்துடுறான் அந்த இடத்துக்கு. 8 கோடி, ஜஸ்ட் இமேஜின். லலிதா பரமேஸ்வரிக்கு 64 கோடி, ஒரு ஆவரணத்துக்கு 576 கோடி பேர் இருக்கா. ஸோ அந்த மாதங்கியை அவள் எடுத்து வளர்த்து அவருடைய மனைவியும் வளர்க்குறார். நல்லா அந்த குழந்தைய 5 வயசு ஆகுது. 5 வயசு கல்யாணம் பண்ணும்போது ஈஸ்வரன் தியானிக்கிறார். ஈஸ்வரன் வந்து சித்திரை மாதம் சுக்ல சஷ்டி அன்றைக்கி வந்துடுறாரு. மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் நடக்கிறது. சுக்ல சப்தமி அன்றைக்கி கல்யாணம். இதுதான் அம்பாள் எடுத்து கொடுத்தா அந்த காலத்தில் எனக்கு. இந்த டேட்டில் பண்ணேன் நல்லதுண்டு. இது வரைக்கும் 30 வருஷம், ஒரு வருஷம் கூட பிரேக் ஆனதில்லை எனக்கு. எங்கள் குருமாதா இருக்கும்போது, சபகாம்பா இருக்கும்போது பல வருஷங்கள் பண்ணியிருக்கா. வந்து திருமாங்கல்யதாக இருந்தாலும் பட்டுப்புடை வேலையை மணந்து பட்சணங்கள்லாம் எல்லாம் பண்ணுவோம். இப்போ அவள்லாம் இல்லை. அந்த குரூப்பெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு போயிடுது. இப்போ வந்து பாலாஜி நகரில் கௌரி ராஜகோபாலன் ஒரு பெண்மணி இருக்கா. மற்ற தங்கமான பெண்மணி, நிறைய சேவை செய்வோம். லலிதா சகோதராமா, விஷ்ணு சகோதராமா, நாராயணியா எக்ஸ்பர்ட்டோ தடவை ஒன்றுமே இருக்க வேண்டாம், அவங்க புக்கே வேண்டாம், அவங்களுக்கு எல்லாமே மனப்பாடமாக சொல்லுவோம். கௌரின்னு பேர். ஒரே பொண்ணு அவளுக்கு, தீபான்னு அமெரிக்காவில் இருக்காவோ. அம்மாவுக்கு அறிந்து நிறைய அமெரிக்கா செட்டில் முடியாது. ஒரு இரட்டை குழந்தை பொறுத்து அமெரிக்காவில் இருக்க பொண்ணுக்கு 2 பொண்ணு குழந்தை. இப்போ அம்மா பக்கத்துக்காக வந்தா. அவள் இந்த இடத்துல பக்கத்தில் பில்டிங் கட்டுறதுனால இல்லை வச்சுட்டு அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு பங்களா வாடகை எடுத்து 1 மாதத்துக்கு. அப்புறம் அங்கே இருந்து இப்போ இந்த 20 சமைச்சன் போனான் அங்கே கிரீன் ரோடுக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவள் வந்து சர்வமங்களா மண்டலி அப்படின்னு நான் தான் பேர் வச்சு கொடுத்தேன் அவளுக்கு. ஸோ அந்த மண்டலி மூலமாக இந்த சீர்வரிசை பட்சம்லாம் கொண்டு வருவாவா. எல்லாமே 21 வச்சு கொண்டு வருவா. நான் வந்து என்ன செய்கிறேன்னா,
லட்டு பிடிக்கிறதுக்கு பாலு மாமான்னு விழுப்புரத்தில் வந்துடுறாரு. அவர் வெள்ளிக்கிழமை அன்றைக்கே வந்துடுறார். ஒரு 200-300 லட்டு பிடிப்பார். நான் அவர்கிட்ட பருப்பு தேங்காய் கூட பண்ணுங்கன்னே. யாரோ வந்து என்ன பண்ணு வரேன் கேட்காதவங்க திருப்பி என்ன பருப்பு தேங்காய் பண்ணுங்க, கல்யாணம் வரணுன்னா 10 பருப்பு தேங்காய் ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து 1 ஆற்றுக்கு எடுத்து போயிடுங்க. ஸோ அது பண்ணலாம். அது மரகோர பருப்பு தேங்காய், முந்திரி பருப்பு தேங்காய் சாமிக்கு செய்கிறது வந்து நல்ல தாராளமாக செய்யணும். கற்றுக்கணும், பிசுக்கக்கூடாது. அங்கே வந்து பொட்டுக்கடல பருப்பு தேங்காய் ஐடோண்டாலோ இவனுக்கு வந்து நாத்தார்கா டிஷ்ஷில் பண்ணுவேன். அப்புறம் காரியத்துக்கு தான் உட்காரணும். அது பொட்டுக்கடல பருப்பு தேங்காய். வேர்க்கடலை பண்ணலாம். முந்திரி வசதியாக இருக்கோ முந்திரி பண்ணலாம். ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி என்னோடய பெரிய மருமா ஹரிஹரன்ற காம்பத்தூரில் அவங்க கல்யாணத்துக்கு போது ராஜேஸ்வரி பேர் அவங்க பொண்டாட்டி பேர். அவாத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன் நான், 45 வருஷத்துக்கு முன்னாடி அவள் கல்யாணத்தில் வந்து பிஸ்கட் சாக்லேட் வச்சு பருப்பு தேங்காய் பண்ணான். எல்லா சாக்லேட்டு மிட்டாய் எல்லாம் போட்டு இந்த பிரிட்டானிய பிஸ்கட் உண்டாங்க, அது பெரிய பிஸ்கட்டு இதெல்லாம் பண்ணி அந்த ஜீராவில் போட்டு அது சில எல்லாம் ஷேப்போடு தெரியும். அது பிஸ்கட் பருப்பாதங்க நான் பார்த்ததே கிடையாது இதுக்கு லைஃப்பில். அதில் வந்து பிஸ்கட்டு, சாக்லேட்டு, மிட்டாய் அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கூட பண்ணலாம். வெறும் ஜீராவை கரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கம்பி பாதம் வரும்போது இதெல்லாம் வாங்கி போட்டு ஒரு கலரி அடைச்சிட வேண்டியதுதான். பருப்பு தேங்காய் வைக்கிறது ரொம்ப 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 சால சிறந்தது சொல்லி மாலைகளுக்கெல்லாம் செய்யலாம். மாலையே 10,000 ரூபா கிட்டத்தட்ட ஆகும் அந்த இதுக்கு. அது செய்யலாம். நான் வந்து காத்தால பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன். எங்கள் காத்துக்கு வரவாளுக்கு ஷாமியானாலாம் புடைச்சிருக்கு, டேபிள்லாம் புடைச்சிருக்கேன். மதிய வேளையில் வடை பாயசோட சாப்பாடு போட்டுருவேன். முதல் நாள் வந்தாலும் பிரகாரம் கிடைக்கும். ராத்திரிக்கு இந்த சாஸ்திரிகள்லாம் வர அங்கேருந்து வேத பண்டிதர்லாம் கும்பகோணத்தில் வர பூர்ணாபிஷேகத்துக்காக. பூர்ணாபிஷேகம் ஃபங்க்ஷன் வந்து 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா 9 மணிலேருந்து 9:30 வரைக்கும் முடிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன். 10 மணி வாக்கில் கல்யாணம் ஆரம்பிச்சிடுவாங்க. 12 மணிக்குள்ளே முடிச்சிடணும் பிளான் பண்ணியிருக்கா. இந்த சரவண குருக்கள் சொன்னார் 12 மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள் மாமா அப்படின்னார். சரிப்பா நீங்கள் பண்ணிட்டார், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது என்ன. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து இதான் இன்விடேஷன். மதுரை வைஷ்ணவி தான் வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்கா. மாமா நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, இது எப்படி இருக்குன்னு கேட்டேன். இதுதான் இன்விடேஷன். இதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. இது வந்து ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இந்த பூர்ணாபிஷேகத்தோட இன்விடேஷன் 3ஆம் தேதி சாயந்தரம் இதுவெல்லாம் நடக்குது. பூர்வாங்கெல்லாம் நடக்கிறது, பூஜையெல்லாம் நடக்கும், எல்லாமே இருக்கும். படுத்து ஒரு 7-7:30 மணிக்கு பிரசாதம் விநியோகம் ஆகிடும். நான் படிச்சுடுறேன் பாருங்கள் நிகழ்ச்சி நேரம். இடம் குரு கிருபா இல்லம் அரியத்துறை. நாள் 3/5/2025 மாலை 5 மணி. அனுஜை. அடுத்து 2வது வந்து விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம், கிரகபீதி, ஆச்சாரிய வர்ணம், கலசஸ்தாபனம், மூலமந்திர ஜபம், பஞ்சதச கட்கமாலா ஜபம், தீபாராதனை, பிரசாத விநியோகம். அடுத்தது 4/5/2025 காலை 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறார். விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், நவாபரண பூஜை, ஸ்ரீவித்யா ஹோமம், மகா பூர்ணாகுதி, தீட்சாபிஷேகம், நமஸ்காரம், அக்ஷதை ஆசீர்வாதம். காலை 9 மணி முதல் கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை, வடுக பூஜை நடைபெறும் போட்டிருக்கு. இதுதான் வந்து இன்விடேஷன் பார்த்து பூர்ணாபிஷேகம். இது வந்து பெண்டிங் ஒர்க்காகவே இருந்தது. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர், அதுக்காக காமிக்கிறேன். இதில் வந்து முக்கியமாக இந்த கல்யாண சுந்தர விக்கிரகத்தை காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த சுவாமி அம்பாளுக்கு தான் திருக்கல்யாணம் நடக்க போகிறது. பாணிகிரக அனுகூலத்தில் இருக்கா சுவாமி அம்பாளும். மூலவர் காத்தாலே அபிஷேகம்லாம் ஆகிடும், அலங்காரம் பண்ணி வச்சிருப்பா. இவாளுக்கு முன்னாடி ஹோமம் நடக்கும். இது மகா சங்கல்பம் இவாளுக்கு தான் நடக்கும். இந்த சங்கல்பத்தில் கலந்துட்டு யார் யார் இடத்துல கல்யாணம் ஆகுமோ வேண்டிட்டு பண்ணுங்க. இதை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நமஸ்காரம்.